விஜயின் பின்னணியை மோப்பம் பிடித்த டெல்லி. தாவேகா குடுமையை ஆட்டப்போகும் அமித்ஷா. களமிறங்கப் போவது ரஜினியா, RN ரவியா? வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தாவேகா என்கிற புதிய கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள். என்ன காரணத்திற்காக இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்பதற்கான காரணம் உறுதியாக தெரியவில்லை என்றாலும் திராவிட கட்சிகள் மீதான அதிருப்தியே இதற்கு காரணம் என்கிற கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் விஜய் ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மிஷனரிகள் உற்சாகமடைந்து விட்டார்கள். தங்களது மதத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்துவிட்டதால் இனிமேல் தாங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடலாம் என்று அவர்கள் அடிக்கடி நேரில் வந்து முதலமைச்சர் விஜயை சந்தித்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே அதிகப்படியான கிறிஸ்தவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரும் பணிகளில் முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பைபிள் குறித்து பேசி மத பிரச்சாரம் செய்தபோது அதை முதலமைச்சர் விஜய் கண்டிக்கவில்லை. மாறாக அதை அவர் ரசித்தார். தானும் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அதை அவர் வரவேற்றார். என்றாலும் இதற்கு திமுக, அதிமுக கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. காரணம், சட்டசபையில் இப்படி மத பிரச்சாரம் செய்வது தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பதால் அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதற்கு எந்த எதிர்வினையும் கொடுக்கவில்லை. அதற்கேற்ப சட்டசபையில் பைபிள் குறித்து பேசத் தொடங்கியதை அடுத்து இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்தவ மிஷனரிகளின் தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் விஜயை சந்தித்து வருகிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து தங்களுக்கு வரும் நிதியையும் மத்திய அரசு தடுப்பதை தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். முக்கியமாக இந்துக்களை மதமாற்றம் செய்யும் போது தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் விஜயை அவர்கள் கேட்டுக்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் கிறிஸ்தவர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது உளவுத்துறை மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சட்டசபையில் ஒரு அமைச்சர் மத பிரச்சாரம் செய்தபோது அதை நேரிலேயே விஜய் தண்டித்திருந்தால் அதை அனைவரும் வரவேற்பார்கள். ஆனால் அதற்கு எந்த எதிர்ப்பும் அவர் தெரிவிக்காததால் மத ரீதியாக விஜயின் செயல்பாடு தீவிரமாக இருக்கும் என்பதை டெல்லி பாஜக புரிந்து கொண்டது. அதனால் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிரடியான ஒரு ஆளுநரை களமிறக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே தமிழகத்தில் ஆளுநராக இருந்த RN ரவியை மீண்டும் கொண்டு வர திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க தயாரான நடிகர் ரஜினிகாந்த் அப்போது கொரோனா தொற்றை காரணம் காட்டி அரசியலுக்கு வரவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் களம் கண்ட விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டதால் நாம் வாய்ப்பை கோட்டை விட்டு விட்டோமே என்று தற்போது ரஜினிகாந்த் கடும் மன உளைச்சலில் இருந்து வருகிறாராம். இந்த நிலையில்தான் அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆகிவிட வேண்டும் என்று அவர் டெல்லியில் காய் நகர்த்தி வருகிறாராம். குறிப்பாக RSSல் தனக்கு வேண்டப்பட்ட பல முக்கிய புள்ளிகள் இருப்பதால் அவர்கள் மூலமாக மோடி மற்றும் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனக்கு பிறகு அரசியலுக்கு வந்த விஜய் இன்று சகல பாதுகாப்புடன் சென்னை மாநகரத்தில் வலம் வருவதால் தானும் அதேபோன்று செக்யூரிட்டியுடன் இதே சென்னையில் வலம் வர வேண்டும் என்று ரஜினிகாந்த் ஆசைப்பட தொடங்கிவிட்டார். அந்த அடிப்படையில் தான் RSS மூலம் தமிழகத்தின் ஆளுநராக அவர் முயற்சி எடுத்து வருகிறார். பொதுவாக ஆளுநரை பொறுத்தவரை தங்களது சொந்த மாநிலத்தில் அந்த பொறுப்பிற்கு வர முடியாது. வேறு மாநிலங்களில் பிறந்தவர்களே வர முடியும். அந்த வகையில் ரஜினி கர்நாடகாவில் பிறந்தவர் என்பதால் அவர் தமிழகத்தில் ஆளுநர் ஆவதற்கு சட்ட ரீதியாக வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இதுகுறித்து அவர் டெல்லி பாஜகவிடம் பேசிய போது கேரளாவில் வேண்டுமானால் ஆளுநராக நியமிக்கலாம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் ரஜினிகாந்தோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில்தான் நான் ஆளுநராக வேண்டும், விஜய்க்கு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக ஆளுநராக தன்னை நியமிக்குமாறு RSS மூலம் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறாராம். தற்போது தமிழ்நாட்டிற்கு கேரள ஆளுநரை பொறுப்பு ஆளுநராக இருப்பதால் நிரந்தர ஆளுநராக மீண்டும் RN ரவியை நியமிக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் RN ரவியை அந்த பொறுப்பிற்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தி எப்படியாவது தான் வந்துவிட வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்து வருகிறாராம் நடிகர் ரஜினிகாந்த். அந்த வகையில் ரஜினி திட்டமிட்டபடி தமிழகத்தின் ஆளுநராகிவிட்டால் அவருக்கும் விஜய்க்கும் இடையே மிகப்பெரிய அரசியல் போர் நடப்பது உறுதி. என்றாலும் டெல்லி மேலிடம் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பாவை காணோம் என்று கிண்டல் அடிப்பதா? MK ஸ்டாலின் மீண்டும் சட்டசபைக்கு வரும்போது பலர் காணாமல் போய்விடுவார்கள். KKSSR ராமச்சந்திரன் ஆவேசம். தற்போது திமுகவில் 57 MLAக்கள் இருந்த போதிலும் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் அனுபவம் வாய்ந்தவர்கள். அதனால் கற்றுக்குட்டிகளான தாவேகாவினரை எளிதாக தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதே ஆரம்பத்தில் பலரது கருத்தாக இருந்தது.
ஆனால் ஒரு 10 நாட்களுக்கு மட்டுமே தடுமாறிய முதலமைச்சர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்கள் அதன் பிறகு திமுகவை சமாளித்து அதிரடியாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆரம்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் பேச்சு மிக சிறப்பாக இருப்பதாக சொன்னவர்கள் அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேசத் தொடங்கியதை பார்த்து அரண்டு போனார்கள். அந்த அளவுக்கு திமுகவின் 57 சீனியர் எம்எல்ஏக்களை தாவேகாவைச் சேர்ந்த 6 அமைச்சர்கள் ஆட்டம் காண வைத்து வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், மரிய வில்சன், புசி ஆனந்த் உள்ளிட்ட 6 அமைச்சர்களும் திமுக எம்எல்ஏக்களுக்கு உடனுக்குடன் தக்க பதிலடி கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். இடையிடையே முதலமைச்சருக்கு உதவும் வகையில் தேவையான இடங்களில் உதயநிதிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி திமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் குறித்து பேசும்போது அப்பாவை எங்கே காணோம் என்று அவ்வப்போது கிண்டல் செய்து திமுக எம்எல்ஏக்களை தாவேகா அமைச்சர்கள் டென்ஷன் செய்து வருகிறார்கள். இது தொடர்கதையாகிவிட்ட நிலையில் நேற்று சட்டசபையில் பேசிய திமுகவின் KKSSR ராமச்சந்திரன், இதே சட்டசபையில் நீண்ட காலம் அங்கம் வகித்தவர் மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்டவர் தேர்தலில் தோல்வியடைந்து விட்டார் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அப்பாவை எங்கே காணோம் என்று அவரை கிண்டல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று சட்டசபைக்கு வரும்போது அவரை கிண்டல் செய்யும் யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமைதான் ஏற்படும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று ஆவேசமாக பேசினார். என்றாலும் தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மீண்டும் திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். விவசாயிகள் போராட்டம் எதிரொலி. மீண்டும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் விஜய். தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக, அதிமுகவுக்கு போட்டியாக பல அதிரடி வாக்குறுதிகளை வழங்கினார். அதில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடியும் குறிப்பிட்டதாகும். என்றாலும் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றும் குறு சிறு விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை மட்டுமே தள்ளுபடி செய்திருந்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளின்படி அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் பல ஊர்களிலும் போராட்டம் நடத்தி வந்தார்கள். அது மட்டுமின்றி சட்டசபையில் திமுக மற்றும் அதிமுக எதிர்க்கட்சிகளும் முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். இப்படியான நிலையில் நேற்று மீண்டும் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அவரது அறிவிப்பில் முதல் கட்டமாக 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்தோம். இப்போது 75,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆனால் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். 1 லட்சத்திற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்ற 2,38,000 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றுள்ளார்கள். இந்த தள்ளுபடி காரணமாக தமிழக அரசுக்கு 953.6 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார்.